ஆளைத்தான் இவனால கரெக்ட் பண்ண முடியும். எம்ஜிஆர் எவ்வளவோ தெளிவானவன், அவனையே 2 பொம்பளையை விட்டு கெடுத்து கூட்டிட்டு போயிட்டான். ஒரு சின்ன வீக் பாயிண்ட் பார். ஒரு பெண்ணினுடைய வீச்சுக்கு ஷேக்ஸ்பியர் ஒரு இதுல நாடகத்துல சொல்லிட்டு வருவான், கிளியோபாட்ரா என்ற ஒருவளை ஜூலியஸ் சீசர் காதலித்து விடுகிறான். அவள் ஒரு கருப்பு அழகி. அவ்வளவு பெரிய மன்னன் என்ன பண்றான், கிளியோபாட்ராவை கூட்டிட்டு ஊருக்கு வராங்கிறான். ஊருக்குள்ள முதல் அவளோட காதலி வர்றான், ஒரு பல்லக்கில் அசைஞ்சு. அவ வரும்போது இவன் என்ன பண்றான், அந்த பல்லக்கு இடிக்குது, ஒரு ஆர்ச்சில ஒரு வளைவுல இடிக்குது. அந்த வளைவு எந்த வளைவுனா, ஒவ்வொரு அரசர்களுடைய வெற்றியின் போதும் ரோமாபுரி பேரரசர்கள் ஒரு வெற்றி பெற்றவுடன் அந்த வெற்றிக்கு ஒரு நினைவு கல்லை வைத்து அந்த கல்லாலான ஒரு பெரிய வளைவு. பல அரசர்கள் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த தன்னுடைய முன்னோர்கள் பெற்ற வெற்றியின் நினைவு சின்னத்தின் கற்களால் எழுப்பப்பட்ட ஒரு ஆர்ச். அந்த ஆர்ச்ல அந்த பல்லக்கு இடிக்குது. பார்த்தான், என்னோட காதலை தலகுனியர்தான்னு ஒரு வரலாற்று சின்னமான பல்லக்கே இடிச்சான். இப்ப அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் அது நிக்குது. foolishness of Caesar எழுதி ரோமாபுரி சக்கரவர்த்தியின் முட்டாள்தனத்தால் ஈடுபட்டதுன்னு போட்டு வச்சிருக்கான் போர்டு. பாத்தீங்களா, ரோம் என்ட்ரன்ஸ்லயே போட்டுருப்பான். அதுல மிலான்ல இருந்து ரோம் போகும்போது அங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண, இந்த பாதியார பூரா பிடிச்சான், புரோகிதர்கள் படுறா பூரா தலையிலட்டான். ஏன்னா நீதான் பால் முட்டையுமா தின்னு உன் கழுத்து கொழுப்பு ஏறி இருக்கு, அவ சாஃப்டா வரணும்னு அந்த கழுத்து மேல நடந்து வர வச்சான். ஒரு பெண் வீக்னஸ். அவ்வளவு பெரிய சீசர், ஜூலியஸ் சீசர்னு அவனை பெருமையா பேசுறான், அந்த பயில்ட்டு ஒரு சின்ன வீக்னஸ். உடனே அவ அசைஞ்சு நடந்து வர்றான். அப்போ நட்சத்திரங்கள் கூட மின்ன மறுத்துருச்சான் அவ அழகுல. எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த அரசர்கள் வந்து முட்டி போடக்கூடாது, காலை இப்படி முட்டி போடக்கூடாது. இது ரோமாபுரி சக்கரவர்த்திகளுக்கு எழுதப்பட்ட விதி. இந்த இடத்துல முட்டி போடாம இருக்க ஒரு இரும்பு கவசம் போட்டிருப்பான். சீசர் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்கான். இந்த இடத்துல ஒரு இரும்பு கவசம் எதுக்குன்னா அவன் முட்டி வளைஞ்சிடக்கூடாது, யாருக்கும் அவன் முட்டி போட்டக்கூடாது. அப்போ அந்த பெண் அப்படியே ஆடி ஆடி வர்றாளா, நட்சத்திரங்கள் கூட அது டிங்கிள் பண்ண மின்னம் மறந்துருச்சு. அந்த நேரத்தில் இவன் முட்டி போட்டு அவளை வரவேற்க அப்படிங்கிறான். இவனோட மெய்காப்பாளன் ஆண்டனி அவன் நின்று பார்த்துட்டே இருக்கிறான். ஆஹா, நம்ம அரசன் முட்டி போட்டானா உடனே அந்த இழிநிலை வருவதற்கு முன்னால் அவன் தலையை துண்டிக்கணும்னு இப்படி வாழை கையில பிடிச்சு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். உலகம் நட்சத்திரம் எல்லாம் அவளோட அசைவை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு பொம்பளையோட அசைவை. அரசன் கூட ஏமாந்த நேரம் மெய்காப்பாளன் அகஸ்டின் ஆண்டனியோ அப்படியே பார்த்தான், அசையாம இருக்கான். அவ்வளவு பெரிய வீரன். உலகமே ஒரு பொம்பளையோட அசைவுல தன் மன்னன் உள்பட ஏமாந்து இருக்கும் போது இவன் வீரனா நின்னான். இவன் முட்டி போடுற நேரத்துல சரட்டுன்னு வாழ உரையில இருந்து உருவனான். இந்த சத்தம் கேட்ட சீசர் எந்திரிச்சிட்டான். கிளியோபாட்ரா ஆண்டனியோ பார்த்தா, ஆண்டனியோ கிளியோபாட்ரா பார்த்தா, இவன் போட்டான் முட்டி. அன்னைக்கு போட்ட முட்டி அப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அவள்கிட்ட கடைசி வரைக்கும் போட்டு கடைசியில ஒரு கருணா பாம்புக்கு முத்தம் கொடுத்து அவ செத்து தொலைஞ்சான்.